மௌலவி முகமது இஸ்மாயில் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு சிறந்த பூட்டு ரிப்பேர் பார்க்குற ஒரு மனிதர், எவ்வளவு பெரிய கதவுகளாக இருந்தாலும் பூட்டுகளாக இருந்தாலும் நொடி பொழுதில் திறக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர், ஆற்றல் உடையவர். அவருக்கு ஊரில் ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஒரு பூட்டை ஒரு நிமிடத்தில் திறந்தா ஒரு 1000 ரூபாய் பரிசு. உடனே திறக்கிறார், பரிசை வெல்லுகிறார். 10,000 ரூபாய் பரிசு, உடனே திறக்கிறார், பரிசை வெல்லுகிறார். 1,00,000 பரிசு, உடனே திறக்கிறார், வெற்றி பெறுகிறார், லட்சத்தை பெற்றுக்கொள்கிறார். இறுதியாக இப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது: ஒரு அறைக்குள்ளே உங்களை விட்டு பூட்டிடுவோம். நீங்கள் திறந்துட்டு ஓரிரு நிமிடங்களுக்குள்ளே வெளியே வந்துட்டால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் பொறுப்பேற்றுக்குவோம். அப்படி வர முடியலன்னு சொன்னால் அந்த ரூம்லேயே நீங்கள் இருந்துக்கணும். ஓ, தாராளமாக அந்த போட்டியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. கதவு சாத்தப்படுகிறது. முயற்சி பண்ணுறாரு, அவரால் திறக்க முடியல. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க கொடுத்த நேரங்கள் முடிய போகுது. ஒரு விதமான பதட்ட நிலை, இவரால் திறக்கவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவரால் அந்த கதவை, அந்த பூட்டை திறக்க முடியல. கடைசியாக தோல்வியை ஒப்புக்கொண்டார். வெளியே அழைக்கப்படுகிறார். ஒரு பணிவான முகத்தோடு, ஒரு தோல்வி தோய்ந்த முக வாட்டத்தோடு அவர் வெளியே வருகிறார். என்ன நடந்தது? ஏன் உங்களால் பூட்டை திறக்க முடியலையா? இல்லை முடியல, அது ஏன் எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மனநல ஆலோசகர் ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா, பூட்டவே இல்லைப்பா, பூட்டவே இல்லை. நீயா பூட்டியிருக்கதா நினச்சி அவசரத்தில் பதட்டத்தில் ஏதேதோ விஷயங்களை செய்கிற. ஆனால் பூட்டியிருக்கான்னு முதல்ல பார்க்கணும்ல. பூட்டாத பூட்டை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திறக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த உளவியல் ஆலோசகர் அந்த மனிதருக்கு, அந்த பூட்டு ரிப்பேர் பார்க்கக்கூடிய மனுஷனுக்கு ஒரு படிப்பினையை சொன்னார். இது போன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் என்ன நடக்குது, எதை நம்ம பார்க்குறோம், எதை நம்ம கேட்குறோம், அது இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரியாமையே நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். பதட்டத்திலையும் அவசரத்திலையும் செய்யக்கூடிய பல நடவடிக்கைகள் நமக்கு பாதகமாக அமைந்திருது. இந்த கதையின் மூலமாக வாழ்க்கையில் நிதானம் மிகவும் அவசியம். அதே போல் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அவசரத்தில் பதட்டத்தில் செயல்பட்டோம் என்றால் நம்மினுடைய செயல் வெற்றியில் முடிவதை விட மிக மோசமான தோல்வியில் முடியும் என்பதை நினைவில் வைத்து வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். இறைவன் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.